நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஒரு பீஸ் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு பாருங்கள், 2 சைடும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சில வாழைத்தண்டில் வந்து நார் இருக்கும், அதை வந்து நம்ம ஒரு குச்சை இதை வச்சு சுற்றி எடுத்துடணும். இதில் வாழைத்தண்டில் வந்து நார் இருக்காதுன்னு நினைக்கிறது, நல்லா இருக்குது வெட்டுறப்பயே. இந்த வாழைத்தண்டை நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு நம்ம கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெட்டிட்டு வேக வச்சு நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு வேக வைக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வச்சு இந்த வாழைத்தண்டை வந்து நல்லா நறுக்கியாச்சு சின்ன சின்னதாக. இது மாதிரி நீங்களும் நறுக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக வந்து நறுக்கிட்டோம். நம்ம இது தண்ணியில் போட்டு அலசிட்டு பாசிப்பருப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியில் போட்டு நம்ம வந்து இதை அலசிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இந்த காய் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நீங்கள் முன்னாடியே பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைத்தண்டை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு பாசிப்பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லா வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கூட்டு செய்ய போகிறோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இதில் உள்ள தண்ணி எல்லாமே வத்திருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி தண்ணி எல்லாம் அதுலேயே வந்து சுண்டுற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை, எல்லாமே அதில் வந்து சுண்டிருச்சு. இது மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். நம்ம பாருங்கள், தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். நறுக்குன வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம வேக வச்சு எடுத்த வாழைத்தண்டு, இதில் வந்து தேங்காய் சோம்பு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளித்து இது வேக வச்சு இறக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில். ஒரு 3-4 கரண்டி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ நல்ல வாசமாக இருக்கும். இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தக்காளியை போட போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, கருவேப்பிலை பாருங்கள் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து இதில் போட போகிறோம். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அரை தக்காளி, இன்னும் சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம்,
தக்காளி, கருவேப்பிலை, கடுகு எல்லாமே எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். அதை ஒன்றா போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. உடம்புக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி உடையது, நல்லா கலராகவும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு இதில் ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதில் வேக வைக்கணும். அப்போ தான் மசாலா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இது வந்து கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகாத்தூள் தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 1.25 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சு இறக்கணும். இதை மசாலாலாம் கலந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டான வாழைத்தண்டு கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை நம்ம வேக வைக்கணும். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்து அதில் வரும்போது நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். கிண்டி வச்சு ஒரு மூடி வைக்க போகிறப்ப மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். வாழைத்தண்டு கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மூடி வச்சு நம்ம திறந்துட்டோம். இப்போ அங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கலராக வாசமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை இறக்கிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லது வாழைத்தண்டு. இது நீங்கள் சூப்பாக கூட வைக்கலாம். நம்ம இன்றைக்கி கூட்டு தான் செஞ்சுருக்கோம், கிரேவி மாதிரி நம்ம கூட்டு செஞ்சுருக்கோம். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். வாழைத்தண்டு கூட்டை நம்ம வந்து இறக்கியாச்சுங்க. பாருங்கள், வேக வச்சு இறக்கியாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.